வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கம்பு தோசை இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிறுதானிய வகையை சேர்ந்த இந்த கம்பில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குங்க. இது உடம்புல அடிக்கடி நம்ம இதை எடுத்துக்கிறதால உடம்புல உள்ள ஃபேட்டை வெளியேற்றுது. அதனால் நம்மளுக்கு உடலில் நல்ல பலத்தை கொடுக்குதுங்க. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு வரப்பிரசாதம். அவங்க இந்த அரிசி ரொம்ப எடுத்துக்கிறதுக்கு பதில் கம்பு தோசை, கூழ், கம்பு களி இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இதில் புரோட்டீன் நிறைய இருக்கிறதால எல்லாருமே இதை அடிக்கடி எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க இந்த கம்பு ரெசிபி எப்படி பண்ணலாம். நான் இதை இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே முதல்ல 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். கம்பு 1 கப்புங்க. இட்லி அரிசி 1/3, அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/4 கப், அரை டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா 4 மணி நேரம் ஊறட்டுங்க. 4 மணி நேரம் கழித்து நம்ம மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நைட்டு நல்லா புளிக்கட்டும். மறுநாள் இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா ஊறின பிறகு நல்லா இந்த போல் நைஸாக அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுங்க. மறுநாள் இந்த போல் பொங்கி வந்திருக்கும். அதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். இந்த கம்பு நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதால் வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தட்டில் ஊற்றி வச்சுங்க. ஒரு தட்டு இட்லி தட்டும் தோசையும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். தோசை தவா வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் 2 கரண்டி ஊற்றி மெலிசாக இந்த போல் சுட்டு எடுத்துடலாங்க. இது சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இட்லியோட தோசை ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. இட்லி ஆவியில் வேக வச்சதால அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே தொட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, மிளகாய், உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதை சட்னி அரைச்சி போட்டுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்டியான உடம்புக்கு சத்து அளிக்கக்கூடிய இந்த கம்பு தோசை, இட்லி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.